Hi friends, welcome to Dharani Samaiyal. In வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒரு குக்கர் வச்சுருக்கேன், எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து கடுகு, கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு இதையும் நல்லா வதக்கிப்போம். உப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிளாக்கொட்டையை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வறுவல் தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம் 5 மினிட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து குக்கர் மூடி விசில் வச்சுப்போம். நான் வந்து இதை வந்து ஒரு 4 விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பிளாக்கொட்டை எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கிட்ட வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இடித்த பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, வச்சுருக்க பிளாக்கொட்டையை வந்து இதில் சேர்த்து நம்ம வதக்கிப்போம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். கொஞ்சம் ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா அது ட்ரை ஆகிடும். இப்போ நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்